வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம், அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறையுள்ள அன்புடனே. வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண்விழித்தே நம்மை காக்கின்றார். நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. நமக்கினி கவலை இல்லை, நம் இதயத்தில் பயமும் இல்லை. இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம் இறையருள் பெறுவோம், இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. வானக தந்தை மைந்தர்களே, வாருங்கள் இறை இல்லம் அன்புடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, திருமுழுக்கு பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் கடவுளை அப்பா தந்தா என்று அழைக்க உரிமை பெற்றுள்ளோம். உரிமை பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் போதனைகளையும் இயேசுவின் வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே முதல் மறைசாட்சியாக இருக்கக்கூடிய புனித ஸ்தேவான் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் சீடன் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துகின்றார். அவர் சாகும் தருவாயில் கூட ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிய போது அவர் எந்த வார்த்தையை உச்சரித்தாரோ அதே வார்த்தையை உச்சரிக்கின்றார். தந்தையே, ஆவியை ஒப்படைக்கின்றேன், ஆண்டவரே இவர்களை மன்னியும் என்று சொல்லி இயேசு சிலுவையில் தொங்கிய போது அதே வார்த்தைகளை புனித ஸ்தேவானும் உச்சரிப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை என்பது வெறுமனே பெயரளவில் மட்டும் இருந்து விடாது, நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். செயலில் காட்டக்கூடியவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுகிறோம். பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள், தவறுகள் யாவற்றுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் மிகு வல்லவரே தந்தையே இறைவனே. ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று உதித்தவனே. செம்மறியே 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 இறை தந்தை நின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரின் நீரியம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இறங்குமையா எம்மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் 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 ஐயா நீ ஒருவரை ஆண்டவர். தூயவர் 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 ஐயா நீ ஒருவரை ஆண்டவர். நீர் ஒருவரை உன்னத தூய ஆவியாருடன் தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
பதுவை நகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கி உள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 51 முதல் 60 முடிய. மேலும் 8ஆம் அதிகாரம் இறைவசனம் 1. திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்திருக்கிறார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டார். இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் சேவான் மீது கல்லெறிந்த பொழுது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். சேவானை கொலை செய்தவருக்கு சவுலும் உடந்தையாயிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடலெண் 211. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி. எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது வழி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அழியாத
அழியாத கோலங்கள் நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள் நன்மையென தீமையென அழியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவா நீதியின் பாதையின் பொருளாவா நீயே எங்கள் வழியாவா நீதியின் பாதையின் பொருளாவா உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது வழி நீயே எமது வழி நீயே எமது வாழ் ஏசையா நீயே எமது வழி நீயே எமது வழி நீயே எமது வாழ் ஏசையா துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தடுமாறி வெல்ல தகுமான சூழ்நிலைகள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தடுமாறி வெல்ல தகுமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவா நீதியின் பாதை சுடராவா நீயே எங்கள் ஒளியாவா நீதியின் பாதை சுடராவா உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் இறைவா உனதருள் தாரும் நீயே எமதுவள் நீயே எமதுவள் நீயே எமது வாழ் ஏசையா நீயே எமது வழி நீயே எமது வழி நீயே எமது வாழ் ஏசையா அல்லேலூயா 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 வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 30 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல,
வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றும் தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு எல்லோருமே கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பாதத்தில் அமர்ந்து ஒன்றாக இணைந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அன்பிரி மக்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே வாழ்வு தருகிற உணவு நானே, என்னிடம் நம்பிக்கை கொண்டோருக்கு என்றுமே பசியே இராது, தாகமும் இராது என்கிற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக பயன்படுத்துகிறார். அன்பிரி மக்களே, ஒரு முறை ஒரு மனிதன் ரோட்டில் நடந்துட்டு போகிறார். போகும்போது அவர் கீழே விழுறார், கிறங்கி கீழே விழுறார். உடனே அந்த மனிதரை தூக்கிட்டு போய் ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற மருத்துவர் அவரை பார்த்துட்டு ஒரு துண்டு சீட்டில் 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறார். அங்கே இருக்கிற எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. டாக்டர் எல்லாருமே அதனுடைய சீட்டில் மருந்து, மாத்திரை, ஊசி எழுதுவாங்க. இந்த மனுஷன் 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் கேட்காங்க, என்ன மருத்துவரை நீங்கள் இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு. அந்த மனுஷன் உடல்நிலை சரியில்லாமல் கிறங்கி விழலை, பசினால கிறங்கி விழுந்திருக்கான். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மனிதருக்கு போய் முதல் 2 இட்லியும் ஒரு வடையும் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற வார்த்தையை அந்த டாக்டர், அந்த மருத்துவர் சொன்னாராம். அன்பினி மக்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார். ஏறத்தாழ 5000 ஆண்களுக்கு, அங்கிருக்கிற மக்களுக்கு இறைவனுடைய நற்செய்தி போதித்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு அப்பத்தை கொடுத்தார். எனவே தான் அவர்கள் நினைத்தார்கள், இனிமே ஆண்டவர் இயேசுவோடு இருந்தால் நமக்கு எப்போதுமே உணவு என்பது இல்லாமல் இருக்காது. இயேசுவோடு இருந்தால் நமக்கு உணவு கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் மீண்டும் மீண்டும் இயேசுவைத்தான் தேடினார்கள். எனவே தான் இயேசு அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் கூட அவங்க இயேசுவை தேடி போனாங்க. இயேசுவை தேடி போய் அவர்கள் தேடும் போது, நாங்கள் அங்கே எதிர்பார்த்தோம், நீங்கள் இங்கே எப்படி வந்தீங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அழிந்து போகிற உணவை தேடுறீங்க, அழியாத உணவு ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் தேட வேண்டும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்த மக்களுக்கு சொன்னார். அந்த அழியாத உணவு என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை மிக தெளிவாக பயன்படுத்தினார். அன்பிரி மக்களை, நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னது? ஒன்றிலே சாப்பாடு தானா? ஒரு அடிப்படையான தேவை சாப்பாடு தான். உணவு, ரெண்டாவது உடை, மூணாவது உறைவிடம். அதுதான் மனிதனுடைய அடிப்படையான தேவை. உணவு, உடை, இந்த உறைவிடம், 3 தான் என்ன செய்கிறது? ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது. இதைத்தான் அங்க இருக்கிற மக்களும் தேடினார்கள். ஆண்டவர் இயேசுவோடு இருந்தால் நமக்கு எப்போதுமே உணவு என்கிற ஒரு பிரச்சனை வராது. எனவே ஆண்டவர் இயேசு நம் வாழ்வில் இருக்கிற உணவை, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்பதற்காகத்தான் அவர்கள் ஆண்டவரை முழுமையோடு தேடினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின் வழியாக மிக தெளிவாக சொன்னார், நீங்கள் அழிந்து போகிற உணவை தேடுவதை விட அழியாத ஒரு உணவு இருக்கிறது, வாழ்வு தருகிற உணவு இருக்கிறது, அது நான் தான், அதை நீங்கள் தேட வேண்டும் என்கிற வார்த்தையை அங்கிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார். இன்றைக்கு நாமும் ஒவ்வொருவருமே இந்த அழியாத உணவை தேடிதான், ஆண்டவர் இயேசுவை தேடிதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவரை ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்றாவது, வாசிக்கிற இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் இறைவனை காண முடியும். இயேசுவை இந்த திருப்பலியில பல்வேறு விதத்தில் நாம் கண்டுகொண்டாலும் 2 விதத்தில் முக்கியமாக கண்டுகொள்ள முடியும். முதலாவது, இந்த வாசிக்கிற இந்த இறை வார்த்தையின் வழியாக நாம் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். இரண்டாவது, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் உட்கொள்ளுகிற இந்த நற்கரின் வழியாக ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். இதைத்தான் ஆண்டவர் வாழ்வு தருகிற உணவு என்று சொன்னார். அந்த உணவு என்று சொல்லப்படுகிற அந்த ஆண்டவரை நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நற்கரின் வழியாக கண்டுகொள்ள முடியும்.
அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிற மக்களுக்கும் சொன்னார். நீங்கள் அழிந்து போகிற உணவை தேடுவதை விட அழியாத வாழ்வதற்கிற உணவை, நற்கருணை ஆண்டவர் இயேசுவை தேடுங்கள் என்கிற வார்த்தையை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்க இருக்கிற மக்களுக்கு புரிய வைத்தார். இன்னைக்கு நற்கருணை நாம் எல்லோருக்குமே வாழ்வை கொடுக்கிறார், நிலை வாழ்வை கொடுக்கிறார். அது என்றைக்குமே ஒரு அழியாத ஒரு உணவாகத்தான் இருக்கிறார். நாமும் வரலாற்றில் பார்க்கலாம், அதிகமான மனிதர்கள் வெறும் நற்கருணை மட்டுமே பல ஆண்டுகளாக உட்கொண்டு வாழ்ந்திருக்காங்க. நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு சியோனா கேத்ரின் அப்படிங்கிற ஒரு புனிதர் நற்கருணை மட்டுமே, வேற எதுவுமே சாப்பிடல, நற்கருணை உட்கொண்டுமே எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? நற்கருணை மட்டுமே உட்கொண்டு எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? அந்த அம்மா எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க? ஒரு 2 வருஷம் 3 வருஷம். நம்மளால 3 நேரம் திங்காம இருக்க முடியாது. அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? வெறும் நற்கரை மட்டும் சாப்பிட்டு தான். உடல் சோர்வு அடைந்திருக்கலாம், ஒரு சில நேரத்தில் உடலில் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனால் நற்கரை மட்டும் உட்கொண்டு சியோனா கேத்ரின் என்கிற அந்த புனிதர் 7 ஆண்டுகள், 1 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் இல்லை, 7 ஆண்டுகள் அந்த அம்மா நற்கரை மட்டும்தான் உட்கொண்டது, வேற எதையுமே உட்கொள்ளல, வேற எந்த சாப்பாடும் கிடையாது. இப்போ நம்ம நைட்டு தூங்கும் போதே நாளை காலையில் தூங்குவதுக்கு முன்னாடி என்ன யோசிப்போம்? வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் நாளைக்கு காலையில் என்ன குழம்பு வைக்கணும் தெரியல, இந்த மனுஷனுக்கு வேற என்ன குழம்பு வச்சு கொடுக்கணும் தெரியல, இந்த பிள்ளைங்களை வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்ன குழம்பு வைக்கணும், என்ன கூட்டு வைக்கணும், என்ன காய்கறி இருக்குன்னு தெரியல, கேஸ் வேற இப்போ சரியாக கிடைக்க மாட்டுக்கு, சிலிண்டர் வேற கிடைக்க மாட்டுக்கு, இந்த மனுஷன் வேற வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கறியை பொச்சி கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு நினைச்சுவான். நாம் இந்த சாப்பாட்டை பற்றி நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆனால் அந்த அம்மா 7 ஆண்டுகள் வெறும் நற்கரை மட்டுமே உட்கொண்டது, வேற எதுவுமே கிடையாது. அதே போன்றுதான் புனித நிக்கோலஸ், இவரும் எத்தனை ஆண்டு வாழ்ந்திருப்பாங்க நற்கரை மட்டும் உட்கொண்டு? 19 ஆண்டுகள். 1 ஆண்டு 2 ஆண்டுல 10 ஆண்டுகள் இல்ல, 19 ஆண்டுகளும் புனித நிக்கோலஸ் நற்கரை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்தார், வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் கேட்பாங்க, நற்கரை மட்டும் உட்கொள்றீங்க, நீங்க சோறுலாம் சாப்பிடல, சாப்பாடுலாம் சாப்பிடல, வேற எதுவுமே எடுக்கல, உங்களுக்கு உடல் சோர்வு இருக்குமான்னு? இருந்துச்சு, எனக்கு உடல் சோர்வு இருந்தது. ஆனால் இந்த நற்கருணை அழியா உணவை உட்கொள்ளும் போது ஆண்டவர் எனக்குள் வரும்போது ஒரு சக்தி கிடைக்கிறது, வல்லமை கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. எனவே என்னுடைய உடல் சோர்வு என்கிற நிலை என்ன செய்யல, ஏற்படல. காரணம், ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார், நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுகிறேன், ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார் என்ற வார்த்தை தான் சொன்னாங்க. அதே போன்று அலெக்சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு புனிதர் கூட பல ஆண்டுகளாக அருளாளந்த அவர் கூட பல ஆண்டுகளாக நற்கரை மட்டுமே உட்கொண்டார்கள். காரணம், அந்த நற்கருணையில் வாழ்வு இருந்தது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார், வாழ்வு தருகிற உணவு நானே. இவர்கள் எல்லோருமே நற்கரை மட்டுமே உட்கொண்டு பல ஆண்டுகளாக வாழ்ந்தார்கள், வேற எந்த ஒரு உணவும் இல்லை. இந்த நற்கரை ஆண்டவர் அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசுவும் இந்த வாழ்வு தருகிற உணவைத்தான் நீங்கள் தேட வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அங்கிருக்கிற மக்களுக்கு எடுத்துரைத்தார். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், புனித அன்னை தெரசா அவர்கள் அங்கிருந்த அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு பணி செய்தார்கள். ஒரு முறை அவங்க அந்த தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது மருத்துவர்கள், அங்கிருந்த நர்ஸு எல்லாம் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அப்போ தெரு ஓரமாக அந்த ரோட்டு ஓரத்தில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் கிடக்கிறான். மேலு முழுவதும் புண்ணா இருக்கு, உடல் முழுவதும் புண்ணா இருக்கு, கைகள்லாம் அழுவிட்டு, கால்கள்லாம் அழுவிட்டு, அவ்வளவு நாற்றம். அப்போ அன்னை தெர சொன்னாங்க, வாங்க நம்ம இந்த மனிதரை தூக்கி கொண்டு போய் அவனுக்கு ஏதாவது செய்வோம்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, வேண்டாம், இவனை தூக்கிட்டு போனாலும் இன்னும் சரியா எத்தனைவான், ஒரு 3 மணி நேரத்தில் இந்த மனிதர் இறந்து விடுவார், வேண்டாம், இவருடைய நிலை அவ்வளவு மோசமா இருக்கிறார், பக்கத்திலே போக முடியல, அவ்வளவு துருநாற்றம், வேண்டாம். அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, வேண்டாம், இவர் இப்படி இருக்கட்டும், கொண்டு போனா அங்க இருக்கணும், பாதிப்பு ஏற்படும், நமக்கு அதை விட பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னை தெரசா விடல, அவரை தூக்கி கொண்டு போய் குளிக்க வச்சு தன்னுடைய மடியில் வைத்து சோறு ஊட்டுனாங்க. கையும் கிடையாது, காலும் கிடையாது, அழிவிருச்சு, அந்த தொழுநோயால் அப்படியே அழிவிருச்சு, மேலும் முழுதும் அழுவி அப்படி சலமா வடியுது. அந்த மனிதரையும் குளிக்க வச்சு இந்த அம்மா மடியில் வச்சுல சோறு ஊட்டுச்சு. அப்போ அங்க இருக்கிற மருத்துவர் சொன்னாங்க, இந்த பணியை யாருமே செய்ய முடியாது, நீங்க 1 கோடி கொடுத்தாலும் கூட என்ன செய்ய மாட்டேன், இந்த பணியை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கிற மருத்துவர் சொன்னாங்க. அதற்கு அன்னை தெரசாவும் சொன்னாங்க, எனக்கும் நீங்க 1 கோடி கொடுத்தாலும் செய்ய மாட்டேன். அப்ப திருப்பி கேட்டாங்க, உங்களால் இந்த பணி எப்படி செய்ய முடிகிறதா? அப்ப அவங்க சொன்ன வார்த்தை, நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுவேன், அந்த நற்கருணை ஆண்டவர் தான் எனக்கு இந்த சக்தியும் வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்கிறார் என்கிற வார்த்தையை அன்னை தெரசா மிக தெளிவாக பயன்படுத்தினாள். எனக்கு வேறு எதுவுமே கிடையாது,
நான் சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை நான் பணி செய்வதோ என் அருகில் இருக்கிற மணியில் நான் செய்த பணியை பாராட்டுவதற்காக இந்த செயலை நான் செய்யலை. அந்த உற்சாகத்தோடு செய்யலை. எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அதற்காக அந்த பணியை செய்யலை. ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் நான் நற்கருணை வாழ்வு தருகிற இந்த ஆண்டவருடைய திருவுடலை உட்கொள்ளும் போது, அந்த திருவுடல் என்னுடைய உள்ளத்திற்கு என்னுடைய உடலுக்கு செல்லும் போது எனக்கு சக்தி கிடைக்கிறது. அந்த வல்லமையின் ஆற்றலால் தான் இந்த பணியை என்னால் செய்ய முடியும் என்கிற வார்த்தையை மிக தெளிவாக அன்னை தெரசா பயன்படுத்தினார். அந்த அளவுக்கு அந்த நற்கருணை வாழ்வு தருகிற ஒரு உணவாக இருந்திருக்கிறார். அன்பினை மக்களை, இன்றைக்கு ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த வாழ்வு தருகிற உணவை நாமும் உட்கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு நாளும் மறு கிறிஸ்துவாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து இருக்கணும். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருக்கணும். ஆனா இல்ல, அதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்கள் எல்லோரும் பயந்து ஓடுனாங்க, கதவை மூடி கிடந்தாங்க. இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை போல நம்மளையும் சிலுவையில் அறைந்து கொன்றுவாங்க அப்படிங்கிற பயம் அவர்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்கள் மீண்டும் ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பை கண்ட பிறகு அவருடைய உள்ளத்திலும் அதிகமான ஒரு சக்தி கிடைத்தது, ஒரு ஆற்றல் கிடைத்தது. மீண்டும் அவர்கள் இயேசுனுடைய இறைவார்த்தை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க போனாங்க. போனது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியில முதலாவது நம்ம வாசிக்க கேட்போம், நீங்க எனக்கு என்ன அருள் அடையாளம் காட்டுவீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். இயேசுவை பார்த்து கேட்பாங்க, நீ மெசியா தானா, இறைமகன் தானா, அதற்கு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்க அப்படிங்கிற வார்த்தையை கேட்பாங்க. அதைத்தான் அடையாளமாக தன்னுடைய சீடரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 3 அல்லது 6 படித்தோம் என்றால் அதுல பேதுருவும் யோவானும் ஒரு கோயிலுக்கு போவாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம எல்லோரும் அந்தோனியார் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோமோ அதே போன்று அவர்கள் இருவரும் ஒரு கோயிலுக்கு வேண்டுவதற்காக, இறை வேண்டுதலுக்காக செல்லுவாங்க. அவங்க 2 பேரும் கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே ஒரு நடக்க முடியாத ஒரு மனிதன் பிச்சை எடுத்துட்டு இருப்பான். அவன் அவங்ககிட்ட ஏதாவது காசாவது வெள்ளியாவது பணமாவது கிடைக்குமான்னு எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்பான். அப்ப பேதுரு யோவானும் அந்த நடக்க முடியாத மனிதரை பார்த்து சொல்லுவாங்க, எங்கிட்ட பொண்ணும் கிடையாது வெள்ளியும் கிடையாது, ஆனா நாசரேத்து இயேசுவின் பேரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நடம்பா. அவன் எழுந்து நடப்பான். அதற்கு முன்பாக பயந்து ஓடுனாங்க, கதவை மூடி இருந்தாங்க. இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில் இருந்தவங்க கொஞ்ச நாள் கழித்து உயிர்த்த ஆண்டவரை கண்ட பிறகு வாழ்வு தருகிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் இருவரும் இணைந்து நாசரேத்து இயேசுவின் பேரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நடம்பா. அந்த மனுஷனை எழுந்து நடப்பான். அதற்கு முன்னால அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு சக்தியும் ஒரு வல்லமையும் ஆற்றலும் இல்லாமல் இருந்தது. எப்போது உயிர்த்த ஆண்டவரை கண்டார்களோ, வாழ்வு தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்களோ, நம்பிக்கை இருந்ததோ, அதன் அடிப்படையில் தான் எழுந்து நடக்கும்போது அந்த மனிதன் எழுந்து நடந்தான். இதுவே அந்த மக்களுக்கு பெரிய ஒரு அடையாளமாக இருந்தது. அன்பிற்குரிய மக்களை, இன்றைக்கு நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் வாழ்வு தருகிற இந்த உணவை உட்கொள்ளுகிறோம். இன்றைக்கு நாம நம்ம அருகில் இருக்கிற மனிதரை பார்த்து ஏதாவது ஒன்று அருகில் இருக்கிற மனிதரை வேதனைகளோ இல்ல துன்பங்களோ இல்ல கஷ்டங்களோ வரும்போது கவலைப்படாத, நற்கருணை ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார் அப்படிங்கிற வார்த்தையை நம்மளால சொல்ல முடியல. ஏதாவது பிரச்சனைனா நீ அந்த சோசியக்காரனை போய் பாரு, இல்ல நீ அந்த கோயிலுக்கு போ, இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறோம் தவிர, இந்த நற்கருணை ஆண்டவரை நீ தேடு, அவரே வாழ்வு தருகிற இறைவன், அவர் உனக்கு வாழ்வு கொடுப்பார் என்கிற வார்த்தை என்ன செய்ய முடியல, நம்மளால சொல்ல முடியல. ஒரு முறை அப்படித்தான் ஒரு பையனுக்கு புதுநன்மை விழா நடந்தது. ஒரு பையனுக்கு கொஞ்ச நாள் முன்னைக்கிட்டி கொஞ்சம் மாதம் முன்னுக்காக ஒரு பையனுக்கு நல்ல கிராண்டா அது ஒரு பழக்கமாகி போச்சு. இப்போ எல்லாருக்கும் புதுநன்மை விழா கல்யாணத்தோட சிறப்பாக நடத்துவோம், அப்படிதானே? நம்ம எல்லாரும் ஒரு வீட்டில் இப்போ புதுநன்மை மிக எளிதாக நடப்பது கிடையாது. நாங்களும் எங்கள் ஃபாதர்லாம் முன்ன உட்காந்துருக்கோம், எங்களுக்கெல்லாம் எங்கே ஒரு புதுசாக பேண்ட் செட்டு கூட வாங்கி தந்திருக்க மாட்டாங்க, அப்படிதானே? புதுநன்மை வாங்கும்போது வெள்ளை பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் ஒரு ஷூ மாத்திரம் வாங்கி தந்திருப்பாங்க. ஒரு ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து திருவிழா டயத்தில் ஒரு 30-40 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க வாங்கும்போது அவங்களோட சேர்ந்து வாங்கியிருப்போம். இப்போ அது தலைகீழ மாறிடுச்சு. இன்னைக்கு அதை ஒரு பெரிய ஒரு விழாவாக கொண்டாடுதோம். அந்த விழா கொண்டாட தப்பு இல்லை. அந்த நற்கனுடைய முக்கியத்துவத்தை அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுப்பதே கிடையாது. அந்த பையன் நல்லா கிராண்டா கொண்டாடுனாங்க, நல்லா சூப்பரா எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பாக கொண்டாடினாங்க. பாப்பா அந்த பையனை கூப்பிட்டு வா அப்படின்னு. இல்லை, நீ புதுநன்மை வாங்குற தம்பி, உங்கள் அப்பா முதலாவது உங்கள் அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், நீ கழுத்துல போட்டுக்கு செயின் பத்திரம்னு சொன்னார் அப்படின்னா. புதுநன்மை வாங்கின போயிட்ட கேட்க பாருங்க, சும்மா கேட்டேன், உங்கள் அப்பா என்னெல்லாம் சொன்னாருன்னு கேட்டேன். அது சொல்லி தான், நீ கழுத்துல போட்டு செயின் பத்திரம் தொலைச்சிடக்கூடாது, புதுசாக வாங்கி போட்டிருக்கோம் தொலைச்சிடக்கூடாது அப்படின்னாங்க. சரி, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க?
எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா தாய் மாமன்லாம் மோதிரம் போடுவாங்க, அதில் பத்திரமா நீ பார்த்துருக்கணும்னு சொன்னாங்க. பாருங்க, அவன் சொல்லுதான், அவன் உண்மையை சொல்லுவான், பார்த்துக்கங்க. சரி, உங்கள் அப்பா அதை சொன்னாங்க, அம்மா அதை சொன்னாங்க. உன்னை ஞானத்தாய் ஞானத்தாகப்ப என்ன சொன்னாங்க? ஞானத்தாய் ஞானத்துக்கு யாரும் தெரியுமா? ஆமாம். அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, எல்லாரும் உனக்கு வந்து நிறைய gift கொடுப்பாங்க, மொய் கொடுப்பாங்க. அது பக்கத்தில் இருக்கிற எங்கள் அத்தைகிட்ட, அதான் அத்தை தான் ஞானத்தாயி, அத்தைகிட்ட நீ பத்திரமா கொடுத்துருன்னு அத்தை ஒரு பேக்கில் வச்சுருப்பேன், அந்த பேக்கில் நான் பத்திரமா வச்சுருப்பேன்னா அப்படிங்க. சரி, உங்கள் பங்குச்சாமியார் என்ன சொன்னார்? எங்கள் பங்குச்சாமியார் சொன்னார், கரெக்டாக 1 மணிக்கெலாம் சாப்பிட்ருவார், ஆனால் 1 மணிக்கு நீங்கள் பிரியாணியை கொண்டு வந்துடும் சொல்லிட்டார் அப்படின்ட்டான். பங்குச்சாமியார் விடப்படா இல்லை. அப்போ கடைசி வர பாருங்க, அந்த பையட்ட நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, நீ சொன்னது எல்லாத்தையும் கடைபிடி தம்பி, அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது வந்தாச்சு. அப்போ கடைசி வரை அந்த பையட்ட, புதுநன்மை வாங்கின அந்த பையன்ட்ட, தம்பி நீ புதுநன்மை வாங்கிட்டு ஆண்டவர் இயேசுக்கு உனக்குள்ள வந்துட்டாரு, நீ தினமும் கோயிலுக்கு போகணும், நீ தினமும் ஜெபமாலை சொல்லணும், நீ இனிமே நல்ல பையனா இருக்கணும், உன் வார்த்தைகள் தவறான இருக்கக்கூடாது, உன்னுடைய செயல்கள் தவறா இருக்கக்கூடாது, நீ திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை யாரும் சொல்லி கொடுக்கல. பிறகு அவனுக்கு என்ன தெரியும் நினைச்சிய? புதுநன்மை வாங்கி அவன் கோயிலை சுற்றி லான்ட்டு இருந்தான், தரன்னு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன செய்யல, அந்த நற்கரில் வாழ்வு தருகிற இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் பெரும்பாலான நிலை சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. அந்த சிஸ்டர் தான் முக்கி தலையில கொட்டி அவனுக்கு ஜெபத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. வேற யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. புதுநன்மை விழாவுக்கு முன்பாக நம்ம என்ன சாப்பாடு போடணும், யாரை கூப்பிடணும், என்ன பிரியாணி போடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக செய்வோம். ஆனால் அந்த புதுநன்மை வாங்குற குழந்தை புதுநன்மை வாங்கின பிறகு நீ எப்படி வாழணும் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அதனால தான் பாருங்க, ஒரு சில நேரத்தில் கோயிலுக்கு வந்தவன் ஒரு 10ஆம் கிளாஸ் வரை வருவான், அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டான், கோயில் விட்டு அடி கொஞ்சம் பின்னதன் தள்ளியே போனவன் கோயிலுக்கு வெளியே இருப்பான், அது கொஞ்ச நாள் வருஷம் கழிச்சு கோயிலுக்கே வரமாட்டான். ஏன்? அந்த புதுநன்மையில் வாழ்வு தருகிற ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யல, சொல்லி கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு நாமும் ஒரு சில நேரங்களில் வாழ்வு தருகிற இறைவன் இந்த நற்கரில் இருக்கிறார் என்பதை கூட நாம் கூட உணர்வது கிடையாது. ஒரு முறை நான் சின்னசாமியார் இருக்கும்போது புளியம்பட்டியில் திருப்பள்ளியில் இதே போல நற்கருணை கொடுத்தேன். அப்போ நற்கருணை கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புளியம்பட்டி பொறுத்தவரை கிறிஸ்தவங்கள் மட்டுமல்ல, மற்ற மதத்தை சார்ந்த மக்களும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அந்தோணியார் நிறைய புதுமைகள் செய்வார், அந்தோணியார் நம்முடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை நிறைவேற்றும் சொல்லி மற்ற மதத்தை சார்ந்த நிறைய பேர் வருவாங்க. அப்போ அதில் ஒரு ஆளுக்கு நான் நன்மை கொடுக்கும்போது ஒரு ஆளுக்கு தெரியாமல் கொடுத்தேன். அந்த ஆள் டக்குன்னு கொடுத்த உடனே டக்குன்னு வாயிலிட்டு முன்னிட்டார். அப்போ அவர் வந்து கிறிஸ்தவர் கிடையாது, அவர் கிறிஸ்தவரே கிடையாது. இவர் வாங்கின உடனே சார் இவருக்கு நம்ம கொடுத்துட்டோமே அப்படிங்கிற எனக்கு ஒரு வருத்தம் இருந்ததோடு அவர் என்ன செஞ்சாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சிருப்பான், என்ன பண்ணியிருப்பான் பாருங்க, என்ன செஞ்சிருப்பான், அவன் கூட கூட்டு வந்த ஒரு 15 பேரை கூட்டு வந்துட்டான். இங்க வா, இந்த சாமி கொடுக்காருங்க வா, இங்க வான்னு சொல்லி கூட்டு வந்துட்டான். 15 பேரும் குடுசாமிங்க. 15 பேரும் அவன் கிறிஸ்தவம் கிடையாது. அவனுடைய சாமி எனக்கு கொடுங்க, சாமி கொடுங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி இப்படி கேட்கறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே நான் பூசை முடிஞ்ச பிறகு இங்கே வாங்க, நீங்கள் அதை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டு, சரி வாங்க நல்லா என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு வந்து, அதில் என்ன இருக்கு அப்படின்னா, சாமி அதில் கடவுள் இருக்கார் சாமி. அது சொன்ன வார்த்தையை பாருங்க, சாமி அதில் கடவுள் இருக்கார் சாமி. அந்த நற்கரை உட்கொண்டோம்னா ஆண்டவர் இயேசு நமக்குள் இருப்பார் சாமி. நம்முடைய உடலில் இருக்கிற நோயெல்லாம் குணமாகுமா, அவர் நம்மளை வழி நடத்துவாராம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் வேதனைகள் எல்லா கஷ்டங்களும் தீருமா, ஆண்டவர் நம்மோடு இருப்பார் சாமி. அவனுக்கு யாரும் மறைக்கல்வி எடுக்கல. அந்த 15 பேத்துக்கும் அந்த மனுஷருக்கு யாரும் மறைக்கல்வி, நமக்கு சின்ன வயசுல மண்டையில கொட்டி மறைக்கல்வி எடுத்தோம், இன்னும் நம்ம நற்கரை வாங்காம ஓடிடுவான். அப்ப அவனுக்கு இருக்கிற அந்த தாகத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த நற்கரையில் ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் வாழ்வு தருகிற இறைவன், அவர் வழியாகத்தான் வாழ்வு என்பதை அவன் அறிந்திருந்தான். கொடுங்க சாமி கொடுங்க, அந்த ஆண்டவரை நான் உட்கொள்ளணும் கொடுங்க அப்படிங்கிறான். நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்ற மனிதர்கள் எல்லோருமே நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை ஆற்றலையும் புரிந்திருக்கும் போது, ஆனால் இன்றைக்கு நாம் நற்கருணை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையும் புரிதலும் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பினை மக்கள், இன்றைக்கு நாமும் இந்த நற்கருணையில் வாழ்வு தருகிற இறைவனை உட்கொள்ள போகிறோம். அந்த ஆண்டவர் நமக்குள் இருந்து நமக்கு வாழ்வை கொடுக்க போகிறார். இந்த வாழ்வு தருகிற நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு, எப்படி பேதுருவும் யோவானும் நாசரேத்து இயேசுவின் பேராசுடன் எழுந்து நட என்று சொன்னது போன்று, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துவார்,
அவரே வாழ்வு தருகிற இறைவன், அவரே நமக்கு நிறைவான அருளையும் ஆசிரியும் தருவார் இறைவன் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பு இறைமக்களே, நாம் ஒவ்வொரு முறையும் இந்த திருப்பலியின் நற்கருணை உணவை உட்கொள்ளும் போது வாழ்வு தருகிற இறைவன் எனக்குள் இருக்கிறார், ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலியென கண்டுகொண்டேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலியென கண்டுகொண்டேன். தந்து வாழும் தியாக பலியா எந்தன் வாழ்வு உம்மில் மலர என்னையே தந்தேன் காணிக்கையாக, என்னையே தந்தேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அன்பின் பலியா அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியா அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பார். இயேசுவின் பலியை என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியை என் வாழ்வின் வழியை என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அன்பின் பலியா அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன் அன்பின் பலியை அர்ப்பணித்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தமது நன்மைக்காகவும் தமது பத்திருஷம் அனைத்து நலனுக்காகவும் மது கையென்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எம் இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரின் நினைவில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலே தூய மறை நிகழ்வின் வழியாக இவருக்கு நிர்மாட்சிமை அளித்தது போல எங்கள் மீது உமது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பதுவை நகர் புனித அந்தோணியாரின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறிநெடுத்து காட்டார் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகள் கடவுள ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாக மாறுகின்ற இந்த புனிதமான வேளையிலே வாழ்வு தரக்கூடிய இந்த நற்கருணை பலியிலே இந்த நாளிலே என்ன நோக்கத்திற்காக பதுமைநகர் புனித அந்தோணியாரின் ஆலயத்தை நாம் நாடி வந்திருக்கின்றோம், அந்த நோக்கத்தை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எல்லா ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவர செய்திருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள், கோடி அற்புதர், பதவி புனித அந்தோணியார், மற்ற புனிதரோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாகும் அந்த பரிவிரக்கத்தால் எங்கள் ஆன்மாவுடையும் பாதுகாத்திலும் அருமருந்தாகிறார். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற அன்பு இறைவன். நம் ஆண்டவர் இந்த நற்கருணை வழியாக வாழ்வு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கின்றார். என்றுமே நம்மை வாழ்விக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் தம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தங்களை முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் திவ்ய நற்கரணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளம் மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. உள்ளம் மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உறவு எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கு வானின் இருந்தாய். நலமளிக்கும் அருமருந்தாய், நாளும் நம்மை காக்கு வானின் விருந்தாய். உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. நிலவுள்ள வானத்தில் நிலைத்திடும் பொய்ரொளி, கனி உள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருள்மொழி. நிறமுள்ள பூக்களில் மணத்திடும் அழகொளி, நிறைவுள்ள நெஞ்சத்தில் இறக்கும் நிம்மதி. உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய், உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய். இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. இறைவா என்னில் எழுந்து வா, உனதா என்னை மாற்றவா. உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. துயருறும் வேளையில் கலங்கிடும் கண்களை துடைத்திடும் உறவென்று உன்னை காண்கின்றேன். சுற்றமும் சொந்தமும் கைவிடும் பொழுதினில் சிறகினில் அணைத்திடும் அன்பில் அணைகிறேன். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருள் ஈந்தாய். உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய், உண்மை நீதி காத்திட அருள் ஈந்தாய். நாளும் நன்றி பாடுவே, நலமாய் உன்னில் வாழுவேன். நாளும் நன்றி பாடுவே, நலமாய் உன்னில் வாழுவே. உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. உள்ள மகிழ உறவு வளர் உணவு வந்தது, உலகம் எங்கும் மனித வாழ் உயிரை தந்தது. கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, நம் மத்தியிலே இணைந்திருந்து ஜெபித்து நமக்கு இறை ஆசிரியை பெற்றுத்தந்த நம்முடைய அருள் தந்தையர்கள், அருள் தந்தை வர்கீஸ், அருள் தந்தை லியோ, அருள் தந்தை ஆரோக்கியராஜ், அருள் தந்தை அருள் அலெக்சாண்டர், அருள் சகோதரர் ஆபிரகாம் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேளையிலே குறித்தாக்கி கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்திலே ஆங்கில மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை நடந்த
முழு இரவு தியானத்திலே 80 பேர் கலந்து கொண்டு இறையருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். வருகிற மே மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை, அதாவது மே மாதம் 16ஆம் தேதி, சாலக்குடி டிவைன் தியானத்திலே பணி செய்யக்கூடிய சகோதரர் ஜான்சன் அவர்கள் முழு இரவு செவுத்திலே கலந்து கொண்டு இறை செய்தியை வழங்க இருக்கிறார்கள். மே மாதம் 16ஆம் தேதி நம்முடைய திருத்தலத்திலே முழு இரவு ஜெபமானது நடைபெறுகிறது. எல்லா ஆங்கில மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமைகளிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் கலந்து கொள்ள, மற்ற சகோதர சகோதரிகளையும் கலந்து கொள்ள ஊக்குவிக்க உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். வருகிற ஆங்கில மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமையிலே சாலக்குடி டிவைன் தியானத்திலே பணிபுரியும் சகோதரர் ஜான்சன் அவர்கள் கலந்து கொண்டு இறை செய்தியை வழங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்நாளிலே அசனத்துக்காக உதவி செய்தவர்கள் திருமிகு மேரி ஆசிரியை கல்லிடைக்குறிச்சியை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் கரவோசி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். வாகனங்களிலே வரக்கூடியவங்க தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுடைய வாகனங்களை நீங்கள் வாகனங்கள் நிற்கக்கூடிய அந்த பின்பகுதியில், ஆலயத்துக்கு மேற்பகுதியிலே உங்களுடைய வாகனங்களை விட்டு நடந்து வருமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதும் போல் பூசை நடந்துட்டு இருக்கையிலையும் கூட வாகனத்தில் நீங்கள் அங்கிட்டு போயிட்டு வர்றீங்க. திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர் தானே அப்படின்னு நினைக்க சில நேரத்தில் கேள்வி வந்துடுது. வண்டி அங்கேயே நிப்பாட்டு வர்றது ரொம்ப சந்தோஷம், முடியாதவங்க வந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பலி நடந்து கொண்டு இருக்கும்போதும் வாகனங்கள் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருகிறது என்னதில்லை, ஒரு நாகரிகத்துக்குரிய காரியம் இல்லை. வாகனங்களை நிறுத்தும் இடத்துல நீங்கள் என்ன செய்ய விடுங்க. இந்த பக்கம் யார் வாகனங்களை விடுவதற்கு அனுமதி கிடையாது. அடுத்த வரத்துக்கு விடுதவங்கெல்லாம் அந்த பக்கம் எடுத்து விடுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆலயத்தினுடைய இந்த ஓர பகுதியில் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், வாசல் உட்காராதங்க. இந்த பகுதியிலும் அதே மாதிரி தான். வாசலில் உட்காரும் 2 காரியம். என்ன அப்படின்னா, முதலாவது நன்மை எடுக்க வர்றவங்களுக்கு இடைஞ்சல் இந்த வாசலில் உட்காருது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்முடைய ஆலயத்துக்கு வரக்கூடிய மற்ற மதத்தை சார்ந்தவங்க திருப்பலியில் இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? அப்போ அவங்க ஓரமாக அந்தோணியாரை கும்பிட்டுட்டு போவாங்க. நீங்கள் அந்த இடத்த அடைச்சிக்கிட்டேன்னா என்ன செய்வாங்க? நான் பூசைக்கு முன்னால் 2 டைம் சொல்லிட்டு போயிருக்கிறேன், இந்த இடத்துல உட்காராதங்க அப்படின்னு சொல்லி. இருக்கும்போது இந்த இடத்துல அந்த அந்தோணியார் சிறுபத்து முன்னால் அந்த வாசலை ஓடி தயவு செய்து யாரும் என்ன செய்ய வேண்டாம், உட்கார வேண்டாம். ஏன்னா நற்கருணை வாங்குவதற்கு முதலாவதாக இடைஞ்சல். ரெண்டாவதாக என்ன அப்படின்னா, மற்ற மதத்துக்காரங்க அவங்க வாட்டுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் இடையூறாக தயவு செய்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க வருவாங்க, அவங்க வாட்டு போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் இடையூறு பண்ணக்கூடாது. நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை தாண்டி வர்றதுக்கு யோசிப்பாங்க. மனுஷன் உட்காந்துங்க யாரை தாண்டி வருவாங்களா? ஆட்களை தாண்டக்கூடாது, ஒரு உண்மை தானே? அப்போ நீங்கள் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கீங்கன்னா அந்த சைடு வந்துடணும். இன்னும் நான் அடுத்த வரணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துல உட்காராமல் இருக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கு நேர்களே, அசன உணவை அன்புக்கு நேர்கள் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் உங்களுடைய வசதிக்காக அது கொடுக்கப்படவில்லை. நீங்கள் வயிறார சாப்பிடணும் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, நீங்கள் பசி இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அதனால் கொடுக்கப்படக்கூடிய அசன உணவை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்குரிய உள்ளுணர்வோடு அதை ஆசீர்வாதத்தின் உணவு என்று சொல்லி பயன்படுத்த, அதை வீணாக்காமல் இருக்க, அதற்கான உதவிகளை செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாட்களில் திருத்தலத்துக்காக நன்கொடைகள் தந்த சகோதர சகோதரியுடைய விவரங்கள் வருமாறு முக்கூடலை சார்ந்த திருமிகு அந்தோணி சேவியர், பெத்தான்பிள்ளை குடியிருப்பு திருமிகு சேசமால், கோல்டநகர் திருமிகு அல்பொன்சா ஆசிரியை, விகேபுரம் தினேஷ், வைராவிக்குளம் கார்லோஸ் சகாயம், நாகர்கோவில் ஷர்மிளா உதயகுமார், நன்கொடை தந்த அனைத்து உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே குறித்தாக்கிக் கொள்கிறோம். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரின் நினைவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. தூயவர்கள் உமது வல்லமை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உம்மை மீட்பை நினைத்து களிப்பார்களாக. தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தி.
ஆசி பெற்றவர் புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பேரையும் என் நாவே களி கூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரை உமது இரக்கமுள்ள உதவியை தந்திரலும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி விட வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலமடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சான்று பகர செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசுவதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து அன்பு செய்வாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணி யாரிடம் பாருங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணி யாரிடம் பாருங்களே. பாருங்களே, பாருங்களே, நம் அந்தோணி யார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. காணாமல் போன பொருட்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும். வீணை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கூடி வரும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் திரும்பியே வந்தடையும். வீணை தொலைந்த செல்வங்கள் எல்லாம் விரைவாய் கூடி வரும். வாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே, பாருங்களே, தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே, நம் அந்தோணி யாரிடம் பாருங்களே. செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும். செல்லும் வழியில் அரணாயிருந்து அவையும் நாடி வரும். செய்யும் பயணம் சுகமாய் அமைந்து சுபமாய் மாறிவிடும்.
செல்லும் வழியில் அரணாயிருந்து அவையும் நாடி வரும். வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. வாருங்களே வாருங்களே தூய அந்தோணியார் புகழ் பாடுங்களே. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணி யாரிடம் பாருங்களே. அற்புதம் காண விளைவோரே நம் அந்தோணி யாரிடம் பாருங்களே.